Hi friends, welcome to Mahalakshmi and Tailoring and Fashion Academy. இன்னைக்கு நம்ம என்ன கிளாसेस பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஆரி கிளாसेसல 3D patch workல நம்ம எப்படி பண்றது அப்படிங்கறத நான் பார்க்க போறோம். சோ அது எப்படி பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாருங்க நான் ஒரு petals வரைஞ்சிருக்கேன். சோ வந்துட்டு நான் 6 petals வந்துட்டு நான் பீட்ஸ் வச்சு நான் போட்டுருக்கேன். மீதி பேலன்ஸ் 2 petals வந்துட்டு நான் போடல. எதுக்காக அப்படிங்கறத நான் சொல்றேன். ஓகேங்களா? சோ 6 petals வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க petals draw பண்ணிட்டு எந்த டிசைன்ஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்க draw பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அவுட்லைன் வந்துட்டு நீங்க ஜரி த்ரெட்ல செயின் ஸ்டிச்சஸை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பீட்ஸ் ஆகட்டும், இல்லை ஜர்தோசி உள்ள ஒர்க் பண்ணுறீங்களா, இல்லை கட் பீட்ஸ் ஒர்க் பண்ணுறீங்களா, என்ன வேணாலும் நீங்கள் வந்துட்டு நார்மல் த்ரெட் ஒர்க் பண்ணாலும் சரி நீங்கள் இந்த மாதிரி உள்ளே பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் சைஸ் சீரீஸ் பண்ணிக்கோ, ஒன்று பெருசு ஒன்று சின்னது. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது 2 petals விட்டுருக்கு, அதில் 3 petals வந்துட்டு விட்டுருப்பேன், நான் ஸ்டிச்சஸ் போடாமல் விட்டுருப்பேன். ஓகேங்களா? ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்டிச்சஸ் தெரியும் அப்படிங்கிறனால தான் நான் ஃபஸ்ட் வந்து நான் போடலை. ஓகேங்களா? ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் 2 மெத்தடில் வந்துட்டு நம்ம இதை கட் பண்ணலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊதுபத்தி வச்சு நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிசர் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் நான் ஊதுபத்தி வச்சு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். ஸோ நம்ம கட் ஒர்க் நம்ம எப்படி பண்ணுவோம், சேம் அதே மாதிரி மெத்தடில் தான் நம்ம இதை பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு அந்த நம்ம செயின் ஸ்டிச்சஸ் வந்துட்டு அதாவது கட் ஆகாத மாதிரி நம்ம வந்துட்டு இது மாதிரி எடுக்கணும். ஓகேங்களா? அந்த 2 பெட்டல்ஸும் சேம் நம்ம போடாத பெட்டல்ஸும் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு அந்த அவுட்லைன் வரைக்கும் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் ஊதுபத்தியில் வந்துட்டு பண்ணி காமிச்சிட்றேன். ஊதுபத்தியில் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து நிதானமாக பண்ணணும். இதுவே வந்துட்டு நீங்கள் சிசிலில் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா பேட்ச் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸி தான். நமக்கு கொஞ்சம் டைம் எடுத்தாலும் நம்ம போடுறதுக்கு அது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்துட்டு இதில் நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்துட்டு நம்ம சிசிலில் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சிசிலில் கட் பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒர்க் வந்துட்டு ரொம்பவே நீட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? நம்ம ஆனால் பார்த்து கவனமாக பண்ணணும். அந்த நம்ம ஸ்டிச் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த ஜரி த்ரெட்டில் வந்துட்டு நம்ம கட் பண்ணிடக்கூடாது. ஆனால் பார்த்து கவனமாக தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் வந்துட்டு நான் 2 பீஸும் வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஆனால் இதில் என்ன அப்படின்னா கரெக்டாக அந்த பெட்டல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 petals விட்டுட்டு தான் மித்த எல்லாமே வந்துட்டு நான் கட் பண்ணுறேன். ஓகேங்களா? எதுக்காக அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 petals நம்ம 2 petalஸில் 1 petals நம்ம கட் பண்ணிடுறோம். நீங்கள் எப்படி பேட்சஸ் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இதில் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு பெட்டல்ஸ் வந்துட்டு நம்ம கட் பண்ணிட்டோம், இன்னொரு பெட்டல்ஸ் நம்ம கட் பண்ண மாட்டோம், அது அப்படியே தான் இருக்கும். லாஸ்ட்டாக வந்துட்டு அதை கட் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு நான் இந்த பெட்டல்ஸ் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு ஃப்ளவர் வந்துட்டு நான் கட் பண்ணிவிட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நான் வெறும் வந்துட்டு கிளாஸ் பீட்ஸ் ஒர்க் தான் நான் பண்ணியிருக்கேன், வேறு எந்த ஒர்க்குமே இதில் நான் பண்ண கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அந்த எம்டியாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதில் வந்துட்டு நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு பெட்டல்ஸ் மாதிரி ஒரு ஃப்ளவர்ஸ் மாதிரி அழகாக நீட்டாக வரும். ஸோ அது நான் காமிக்கிறேன் எப்படி அப்படிங்கிறத. ஸோ பாருங்கள் நான் 2 இதுவுமே நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 3 petals இல்லை, அதில் வந்துட்டு 2 petals கட் பண்ணிவிட்டு 1 petals மட்டும் இருக்கிற மாதிரி நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? இன்னொன்றில் பார்த்தீங்கன்னா இது பெருசு, இதில் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம ஒரு petals வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம்ல. ஓகேவா? இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இதை வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். சென்டரில் வந்துட்டு நீங்கள் ஸ்டோன் வச்சுக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு எந்த ஸ்டோன் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் வந்துட்டு 2வது ஃப்ளவரும் வந்துட்டு அதே மாதிரி நம்ம சேம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா சென்டரில் நம்ம நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஸ்டோன் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஒரு 3D எஃபெக்ட் வந்துட்டு எம்போசிங்காக வந்துட்டு கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இன்னொரு மெத்தட் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே பெட்டல்ஸ் நீங்கள் போட்டுட்டு இப்போ வந்துட்டு நான் சொன்னேன், நான் 2 petals விட்டுட்டு மித்த 6 petalsக்கு நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் மொத்தமாக 8 petalsக்கு நீங்கள் போட்டுட்டு அதே மாதிரி 8 petals அதே மாதிரி இன்னொரு பெட்டல்ஸ் வந்துட்டு நீங்கள் ஃப்ளவர் வந்துட்டு போட்டுட்டீங்க அப்படின்னா அதுவும் வந்துட்டு அந்த மாதிரி பேட்ச் ஒர்க்கும் நீங்கள் வந்துட்டு பண்ணலாம். ஓகேங்களா? அதுவும் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ நான் வந்துட்டு ஒட்ட போகிறேன். அதாவது வந்து சேம் ஏற்கனவே இருந்த பெட்டல்ஸ் வந்து நான் கட் பண்ணிவிட்டு இதுலேயும் நான் கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு ஒன்றுக்கு மேலே நான் ஒன்று ஒட்ட போகிறேன். அதாவது 3D மாதிரி எஃபெக்ட் இருக்கிற மாதிரி வந்துட்டு எம்போசிங்காக இருக்கிற மாதிரி வந்துட்டு நான் ஒட்ட போகிறேன். அது எப்படி இருந்துட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்துட்டு இது கம் அப்ளை பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம்.
பேக் சைடில் கம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு நீங்கள் ஒரு பிஸ்னஸாகவே கூட நீங்கள் பண்ணலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்படி அப்படின்னா நம்ம பேட்ச் ஒர்க்கு மட்டும் பண்ணி ஒரு பிஸ்னஸாகவே எடுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம க்ரியேட்டிவாக நம்மளோட டிசைன்ஸ் வந்துட்டு நீங்கள் தனித்தனியாக நீங்கள் போட்டு ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் பேட்ச் ஒர்க் வந்துட்டு நீங்கள் சேல்ஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு பேக் சைடு ஃபுல்லாக நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இல்லை நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இது வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக எனக்கு இல்லை, க்ளூ அப்ளை பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அது லைட்டாக காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹேண்டில் வந்து நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஹேண்டில் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், 2வது பெட்டல்ஸ் நான் வைக்கிறேன். இதோட சின்னதாக 2வது பெட்டல்ஸ். கேப் இருக்க இடத்துல நீங்கள் ஸ்டோன் வைக்கலாம். ஸ்டோன் வைக்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்னா அது மேலே நீங்கள் வந்துட்டு நீங்கள் 2வது ஃப்ளவர் வந்துட்டு வச்சுக்கலாம். ஸோ 2வது ஃப்ளவர் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் நான் அதுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2வது ஃப்ளவரையும் நான் வைக்க போகிறேன். ஓகேங்களா, வச்சுட்டு கீழே ஹேங்கிங் மாதிரி கூட நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் தொங்குட்டுக்கலாம். ஓகேங்களா, கர்தானா பீட்ஸ் வச்சு கூட ஹேங்கிங் மாதிரி கூட நீங்கள் ஏதாச்சும் ஒன்று தொங்குட்டுக்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ப்ளவுஸில் கூட பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி பக்கம் ஓகேங்களா, நான் இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது பார்த்தீங்கன்னா பூச்சஸ் அப்படிங்கிறது ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு இதில் பண்ணலாம். ஸோ பாருங்கள், இதில் பின்னாடி ஃபுல்லாக நான் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு சென்டர் பூ வந்துட்டு பெட்டல்ஸ் வந்துட்டு நேராக இருக்க மாதிரி நான் வச்சுட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஹேங்கிங் மாதிரி கூட வச்சுக்கலாம். அது வந்துட்டு நம்ம ப்ளவுஸோட ரைட் சைடில் பின்னாடி பக்கம் வச்சோம் அப்படின்னா இது வந்துட்டு அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இதுதான் வந்துட்டு பூச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பூச்சஸில் இது ஒரு டைப் மாதிரி. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. ஸோ இதில் கீழே ஹேங்கிங் இல்லை ஸ்டோன்ஸு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இது நீங்கள் பிஸ்னஸ் மாதிரி கூட ஒன்று பண்ணலாம். ஸோ பூச்சஸ் கிளாஸஸ் வந்துட்டு யாராச்சும் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை புதுசாக யாராச்சும் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க ஆரே கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்துட்டு 3D பேட்சஸ் ஒர்க்கு போட்டுட்டு எனக்கு வந்துட்டு ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.